ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஐசிசி T20 மென்ஸ் வேர்ல்ட் கப் 2024ல 12th ஜூன் நடக்கிற இந்தியா விசஸ் யூஎஸ்ஏ மேட்ச் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோமோ, அந்த மாதிரி தான் இந்த இந்தியா விசஸ் யூஎஸ்ஏவும் நல்ல த்ரில்லிங்காக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுது. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஐசிசி T20 மென்ஸ் வேர்ல்ட் கப் 2024ல இப்போ 12th ஜூன் வரப்போகிற மேட்ச் என்னன்னா இந்தியா விசஸ் யூஎஸ்ஏ. அதாவது இது இந்தியா விசஸ் இந்தியாவா இல்ல இந்தியா விசஸ் யூஎஸ்ஏவான்னு தெரியல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல யூஎஸ்ஏ ஸ்குவாடு அதோட கேப்டன் பத்தி டீட்டெயிலா பார்த்திருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் அனுப்பியிருக்கேன், அதை போய் பாருங்க. அதுல நம்ம இது டிஸ்கஸ் பண்ணிப்போம், இது இந்தியா விசஸ் இந்தியாவா இல்ல இந்தியா விசஸ் யூஎஸ்ஏவான்னு. ஏன்னா அவ்வளோ இந்தியன்ஸ் யூஎஸ் டீம்ல இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஸ்குவாட் பத்தி பார்க்கலாம். இந்தியன் ஸ்குவாட்ல ரோஹித் சர்மா as a கேப்டன், ஹர்திக் பாண்டியா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சஹல், ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஓகே, இப்போ நான் இந்தியன் ஸ்குவாட் பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோல பேசியிருப்பேன். அது அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அனுப்பியிருக்கேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ இது எப்படின்னா, இப்போ நான் இந்தியன் டீம் பிளேயர் சொல்லிட்டேன். இப்போ யூஎஸ்ஏக்கு அகைன்ஸ்டா பெஸ்ட் பவுலர் யாரா இருப்பாங்க, பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாரா இருப்பாங்கன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் பேட்ஸ்மேனா சூரியகுமார் யாதவ் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மேட்ச்ல அவர் எக்ஸ்ப்ளோ ஆகுறதுக்கு நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மேட்ச்ல பவுலிங் ஹர்ஷதீப் சிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்னதான் யங்ஸ்டர் இருந்தாலும் நல்ல மெச்சூர்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் மாதிரி போடுவாரு. ஸோ அவர் இந்த மேட்ச்ல பவுலிங் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்தியன் ஸ்குவாட் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் யூஎஸ்ஏ ஸ்குவாட் பார்க்க போவோம். யூஎஸ்ஏ ஸ்குவாட்ல முனாங் பட்டேல் இருக்காரு. அதாவது நம்ம முனாங் பட்டேல் தாங்க கேப்டன். முனாங் பட்டேல் இந்தியால தான் வளர்ந்தாரு. அவர் 10th முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இந்த யூஎஸ்ல போய் செட்டில் ஆனாரு. ஆனா அவர் யூஎஸ்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதாவது இந்தியா டீமுக்காக இல்ல, இந்தியாவுக்குள்ள நல்ல இந்த அண்டர் 14 அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் எல்லாம் விளையாடி இருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. யூஎஸ்ஏ போனதுக்கு அப்புறம் அவரோட ரோல் மாடலா தோனி, விராட் கோலியும் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணாம அவர் இருந்தது இல்ல, தினமும் ஃபாலோ பண்ணி கிரிக்கெட்டோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ இப்போ அவங்க 2 மேட்ச் விளையாடிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே யூஎஸ்ஏ ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது அந்த டீமோட கடின உழைப்புன்னு நம்ம நம்புவோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரன் ஜோன்ஸ், ஆண்ட்ரீஸ் கவுஸ், கோரி ஆண்டர்சன், அலி கான், ஹர்மீத் சிங், ஜெசி சிங், மிலிந்த் குமார், நிசார் பட்டேல், நிதிஷ்குமார், நோஷிதோஸ் கெங்ஜே இவர் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நோஷிதோஸ் கெங்ஜே கொஞ்சம் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சௌரப் நேட்ரவால்கர் இவரும் சூப்பரா பவுலிங் போடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் மேட்சஸ் நீங்க லைட்டா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சௌரப் நேட்ரவால்கரும் கொஞ்சம் நல்லா போடுவாரு. அதுக்கப்புறம் ஷார்லி வன்ஸ் கால்குவிக், ஸ்டீவன் டெய்லர், அப்புறம் ஷாயன் ஜஹாங்கீர் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ இப்போ நம்ம யூஎஸ் டீம் பத்தியும் பார்த்தாச்சு. இப்போ இந்த மேட்ச் எந்த கிரவுண்ட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே கிரவுண்ட், ரிப்பீட்டட் கிரவுண்ட்ஸ், நாசாவ் கண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்சும் நடக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல நம்ம இந்தியன் ஸ்குவாட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், யூஎஸ் ஸ்குவாட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுல இம்பாக்ட்ஃபுல்லான பிளேயர்ஸ்லாம் யார் இருப்பாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கிரவுண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச் எப்பவும் இந்தியா மட்டும் இல்ல, எப்பவுமே வேர்ல்ட் கப் இல்லைன்னா T20 த்ரில்லர் மாதிரி இருக்கும் நம்ம நம்புவோம். ஏன் நான் நம்புவோம்னு சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5-6 மேட்ச் லோ ஸ்கோரிங் மேட்சா இருந்துச்சு. 100 கூட தாண்டல. நீங்க இந்தியா ஐலாண்ட் மேட்சே பாத்துக்கலாம், அது 100 எடுக்கல. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்னடா மேட்ச் இது, இதுக்கா போய் 11 மணி வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு அப்படி யோசிக்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 200 சொல்லணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்ல ஆஸ்திரேலியா 201 அடிச்சாங்க. ஆனா அந்த மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. இங்கிலாந்து 125க்கு அவங்க அவுட், அதாவது தோத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அது
ஆஸ்திரேலியாவும் சரி இங்கிலாண்டும் சரி வேர்ல்ட் கிளாஸ் டீம்ஸ். ஸோ அந்த மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தா அதுல ஆஸ்திரேலியா வந்து 200 ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஆனா இங்கிலாந்து வந்து அது 175 அடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டா இருக்கிற இங்கிலாந்தோட ஃபார்ம் பேஸ் பண்ணா அது ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் நல்லா இருக்கு. இப்போ இந்த இந்தியா விசஸ் யுஎஸ்ஏ மேட்சும் ஒரு மிகப்பெரிய ஹை ஸ்கோரிங் மேட்ச் இருக்கும்னு நம்ம நம்புவோம். எப்படி இந்த ஐபிஎல் எஸ்ஆர்எச் வந்து 270 287 அடிச்சதோ அந்த மாதிரி இந்த மேட்ச்ல 300 அடிப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னும் இந்தியன் மேட்சஸ் டீடைல்ஸ் அப்புறம் நிறைய டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஏன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.